வருடமாக அந்த வீட்டில் வேலை பார்த்துருக்காங்க. 30 வருடம். கடைசியில் இப்படி ஏர்போர்ட்டில் கொண்டு போய் உடுப்போடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் சர்ஃபான் BA vlog ஆகிய நான் உங்களோட வந்திருக்கிறேன். இந்த தகவலை பார்க்குறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். அதில் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா இது பற்றி சிங்கள சகோதரி ஒருத்தர் வாய்ஸ் போட்டிருக்காங்க. புரிஞ்சவங்க கேளுங்க, புரியாதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு முன்னாடி வாங்க. ගුඩ් මෝනින් මල්ලියේ ඊයේ අපි ගියා එයාපෝට් එකට අපේ අක්කා කෙනෙක් මේ යනවා. ඒක හන්ද අපි ගියා එයාපෝට් එකට. ඒක කුවේටි වයසක බාබා කෙනෙකුයි මැදි වයසේ බාබා කෙනෙකුයි මේ අරගෙන ආවා අපේ ලංකාවේ අක්කා කෙනෙක්. ටිකක් එයා වයසයි. එයා එක්කගෙන ආවේ යුනිෆෝම් එක පිටින් දිග ගවුමක් අඳගෙන එක්කගෙන ආවේ. එක්කගෙන ඇවිල්ලා එයා අනේන ගමන් අපි ළඟ නතර වෙලා අනේ නංගී බලන්නකෝ මේ මාව බලයට එයාපෝට් එකට එක්කන් ආවා. මට යන්න බෑ කියද්දි මං කිව්වේ එම්බසියට යන්න ඕනේ කියලා. ඊට පස්සේ මිනිහා රැව්වා අපට. අපි ඉතින් අර ගණන් නොගෙන හිටිය අහක බලාගෙන. ඒත් මං හොරාට මේක වීඩියෝ කරගත්තා. කරගෙන ඉවරලා දැන් මෙයා ඔහොම පොලිමේ දැන් අර කුවේටියක් යනවා මෙයාත් එක්ක පොලිමේ මෙයාව කොටු කරගෙන පොලිමට ගිහින් ඔය දැන් බැගේජ් දාන තැන එතෙන්ට ගියාට පස්සේ මේ අක්කා කවුන්ටරේ එක කෙනෙකුට කිව්වට පස්සේ කරපොතේ එයාව යව්වේ නැහැ. එයාගේ ටිකට් එක කැන්සල් කරලා මෙයාව අරගෙන යන්න කිව්වා අපව ගෙදරට හරි එම්බසියට හරි. ඊට පස්සේ අනේ අක්කා එන වීඩියෝ එකත් මම මල්ලිට දාලා ඇති අපව හරවලා එවන එකත්. මල්ලිය ඔය වගේ අයට ප්‍රශ්න වෙනවා නම් සහනයක් නැත්නම් එතෙන්ද කාට හරි කියලා සහනයක් ගන්න කියන්න. පවුනේ මොකද හැමෝම ඉන්නේ කීය හරි හොයාගන්න මේගොල්ලෝ හිටි ගමන් ඒගොල්ලන්ව නොදනුවත්ව ඇඳන් ඉන්න ඇඳපත පිටින් අරගෙන යනවනම් මේක හැමෝටම හොඳ chance එකක්. හොඳේ මතක ඇතුව මේක මල්ලිගේ ප්‍රවෘත්ති වලට දෙන්න. හරි මල්ලිය අල්ල දෙයන්ගේ පිටයි වාට. කරන කියන වැඩ කටයුතු සේරම සාර්ථක වෙන්න. හොඳේ have a good day மல்லி. ஸோ சேட் கடைசியில் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்கள்ட்ட வந்து 10 வருஷம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதில் 10 வருஷத்துக்கான டாபிக் வேறு. அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு என்னதான் ஆச்சு? நாட்டுக்கு அனுப்பிட்டாங்களா? பெட்டர் லாக் நெக்ஸ்ட் டைம் கஃபில். இனிமேல் அந்த கூத்தெல்லாம் நடக்காது. இதோ இந்த அம்மா இலங்கையை சேர்ந்த தாய் தான். இவங்களை உடனடியாக இலங்கை தூதரகத்துக்கு ஒப்படைச்சிருக்காங்க விமான நிலைய போலீஸ் அதிகாரிகள். சரி வாங்க விடயம் என்னன்றதை தெளிவாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட 30 வருடம் இந்த வீட்டில் வேலை செஞ்சுருக்காங்க. 20 வருட காலம் வேலை செஞ்சு முடிச்சுட்டு 2015ஆம் ஆண்டு, அதாவது 2014 கடைசி வருட கடைசியில் நாட்டுக்கு போயிருக்கிறாங்க லீவில். அதுக்கப்புறமா மறுபடியும் திருப்பி 2015 இந்த வீட்டுக்கு வேலைக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 10 வருடம், அதாவது 2025 வரைக்கும் அதே வீட்டில் வேலை பார்த்துருக்குறாங்க. வயசாகிடுச்சு, நாட்டுக்கு வேற நான் போகணும், எனக்கு போனஸ் கொடுப்பீங்களா? போனஸை கேட்டாலே சீரழிவு தான் வருதில்ல. ஆனால் அந்த மாதிரி இனிமேல் நடக்காது. இனிமேல் நெவர் எவர் நடக்காது. இந்த தாய் போனஸை கேட்டிருக்கிறாங்க. கேட்டதுக்கு உடனடியாக கோபமடைந்த கபில் அவங்கள அந்த உடுப்போடைய டிக்கெட்டை போட்டு உடனடியாக நாடு கடத்த ஏர்போர்ட்டுக்கு இழுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு பேக்கில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸையும் போட்டு அவங்களுடைய. ஆனால் இதில் 2 கட்ட தகவல் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய பாபா வந்து இல்லை பணம் கொடுக்கலாம் அப்படின்னு பணமெல்லாம் எடுத்துருக்கிறாரு. அவங்களுடைய பையன் தான் இல்லை அதெல்லாம் தேவலை அப்படின்னு இவங்களையும் இழுத்துட்டு உள்ளே போயிருக்காங்க. இதை நேரில் கண்ட சாட்சி. தூதரகத்துக்கு இது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு தூதரகத்துக்கு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற தகவல் என்னென்னா இவங்க வீட்டை விட்டு தப்பி ஓடிட்டாங்க அப்படின்னு தூதரகத்துக்கு தகவல் கிடைச்சிருக்குது. போலீஸில் கபில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு. கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? பண்ணு அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் லைட்டாக சுர்றன்னு ஏறிச்சு. உடனே கஃபீலுக்கு ஆப் அடிக்கிற விதமாக நான் ஒரு இன்ஃபர்மேஷனை எம்பசிக்கு ஷேர் பண்ணேன். මොකල්ලෝ இந்த வீடியோ இதில் முன்னாடி போகிறது அந்த கஃபீல் அவங்களுடைய பையன். எம்பசியிலேருந்து இந்த ஆதாரத்தை உடனடியாக சப்மிட் பண்ணுங்க அமலா மன்சிலியாக்கு. ஏன் இது வந்து நம்மளுக்கு
நம்மளுடைய பார்வையாளர்கள் ஊடாக யூடியூபர்ஸ் இஸ் எவ்ரிவேர் அப்படின்ற மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் எங்கே எந்த தகவல் கிடைச்சாலும் நம்ம மக்கள் உடனே வீடியோ பிடிச்சி நம்மளுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. உடனடியாக நான் அதை அனுப்பினதுக்கு அப்புறமா பக்கா எவிடன்ஸ் சிக்கி இருக்கு, கொத்தா மாட்டினாண்டா கஃபீல் அப்படின்ற மாதிரி இதை கொடுத்து இன்ஹாஸ் கேஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட முடியும். அதே போல் இந்த அம்மா போனஸ் கேட்டதுக்கு மட்டுமல்லாமல் சம்பளத்திலையும் சரியான குடைச்சல், ஒழுங்காக சம்பளம் கொடுத்துல, எல்லாத்தையும் சேர்த்து கேட்டதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை. ஏடா மாடு மாதிரி வச்சு வேலை வாங்குவீங்க, சம்பளம் கேட்டால் வலிக்குதா இல்லையா? அதே மாதிரி நீங்களே பாருங்க, 30 வருடம் அந்த வீட்டில் இருக்கிற பசங்க எல்லாருமே பிறந்து வளர்ந்த வரைக்கும் அவங்க தான் ஒரு ஹத்தம்மா அப்படின்னு சொல்கிறத ஹத்தா அம்மாவாக இருந்து பார்த்துக்கிட்டவங்க. ஆனால் கடைசியில் எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இதனால தான் சொல்கிறது, யாருக்குமே விசுவாசமாக இருங்க, அதுக்காக முட்டாள்தனமாக இருந்துடாதீங்க. யாராக இருந்தாலும் சரி லிமிட்டோடு வச்சுக்கோங்க. எவ்வளவுதான் நீங்கள் விழுந்து விழுந்து பல வருட காலமாக காலை கழுவி தண்ணியை குடித்தாலும் கடைசியில் அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அட்டையை பிடிச்சி நல்ல பஞ்சு மெத்தையில் வச்சாலும் அது ஏதாவது சருகு இருந்தால் அதுக்குள்ளே போய் தான் பூருமா. அது மாதிரி தான் சிலருடைய குணம். எவ்வளவுதான் அவங்களுக்கு நல்லது பண்ணினாலும் ஒரு செகண்ட்ல மறந்துடுவாங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு நிச்சயமா அவங்களுக்குரிய நியாயம் கிடைக்கும். அதற்கான முயற்சி இலங்கை தூதரகத்தினூடாக ஈடுபடுது. சரி, அதே மாதிரி உங்களை இந்த மாதிரி விமான நிலையத்துக்கு யாராவது சடனாக அவங்களுடைய கஃபீல் கூட்டிகிட்டு போனால் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய கவுண்டரில், டிக்கெட் கவுண்டர் செக் பண்ணக்கூடிய கவுண்டரில் சரி, அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள்கிட்ட சரி, நீங்கள் டைரெக்டாக முறையிடுங்க. உடனடியாக அவங்க சம்பந்தப்பட்ட தூதரகத்துக்கு அறிவித்து அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுப்பாங்க. நீங்கள் நாட்டுக்கு தான் போகணுன்ற அவசியமே இல்லை. அதே ஒரு வேளை உங்களுக்கு நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்க, ஆல்ரெடி எம்பசியில் எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே எம்பசி பார்த்துக்கும். எம்பசி ஊடாக நீங்கள் சொன்ன பிறகு அவங்க ஓகே நீங்கள் போங்க, பிரச்சனை இல்லை, நாங்கள் எல்லாமே எழுதி வாங்கித்தானே இருக்கிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போன பிறகு உங்களுடைய பணம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு அவங்களா வாக்குறுதி தந்த பிறகு நீங்கள் நாட்டுக்கு கிளம்பி போகலாம். இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய 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 ஆட்டம் ஆடினாங்க. இனிமேல் நெவர் எவர் இன்ஷா அல்லாஹ் உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் எங்களுடைய வெளிநாட்டு தொழிலாளர்களுக்காக எங்களுடைய முயற்சிகள் தொடர்ந்து நடக்கும். இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் இந்த அமாலா மன்சிலியா ஷெல்டர் சென்டர்ல எல்லாம் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, யாரும் பராமரிக்கிறதுக்கோ பார்க்கறதுக்கோ இல்லாததால். ஆனால் இனிமேல் அந்த அநீதி இழைக்கப்பட மாட்டாது, அதற்கு இடமளிக்கவும் நாங்கள் மாட்டோம். இன்னொரு முக்கியமான வீடியோ நான் நினைக்கிறேன், அது நேற்று நைட்டே நான் ரெடி பண்ணிட்டேன். நான் அதுக்கு பிறகு இந்த சம்பவம் வந்து இது இப்படி ஒரு மாதிரி குழப்பமாக ஆகி போயிடுச்சு. உண்மையான சர்ப்ரைஸ் என்ன, விமான நிலையத்துக்கு கஃபீல் கூட்டிகிட்டு போனால் எப்படியெல்லாம் பல்பு வாங்குவார் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கிறேன். கமிங் சூன். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அந்த வீடியோ வரும். என்னுடைய 3 சேனல்லையும் வீடியோ பப்ளிஷ் ஆகும். தயவு செய்து அந்த வீடியோ பாருங்கள். போனஸ் கொடுக்காம அனுப்பின ஒரு பெண்ணுக்கு எப்படி எம்பசி போனஸ் எடுத்து கொடுத்தாங்க, கஃபீல் கொண்டு போய் தெருவில் விட்டுட்டு போனாலும் எவ்வளோ அழகாக வேலையை முடித்தாங்க அப்படின்றத ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன். See you soon.